ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் டு நெல்லை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உன்னியப்பம். கேரளா நாடன் உன்னியப்பம் எப்படி சாஃப்டாக பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் பச்சரிசி அளந்து எடுத்திருக்கேன். இதை 2 தடவை அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் கழித்து அரிசியில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிப்போம். அரிசி அரைக்கும் போதே கூட 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தில் 1/2 கப் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. மினிமம் 1/2 கப் இல்லைன்னா அதுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க. ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளை தண்ணி ஊற்றி தான் அரிசி அரைச்சி எடுக்க போகிறோம். ஒரு கப் அரிசியையும் வெள்ளை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அரிசி அரைச்ச அதே ஜார்லேயே 2 வாழைப்பழமும் 1/4 ஸ்பூன் சுக்கு பவுடரும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தையும் சுக்கு பவுடரையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதை அரைச்சி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம். அரிசி மாவையும் வாழைப்பழ கலவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அரிசி மாவையும் வாழைப்பழ கலவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உன்னியப்பத்துக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டு கலந்து வச்சுப்போம். எப்போயுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டு செஞ்சோன்னா அந்த ஸ்வீட்னஸை அதை எடுத்து கொடுக்கும். இந்த மாவை 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்க வைக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு 8 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம். புளிக்க வச்சு அந்த மாவில் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நார்மல் தேங்காய், நான் இன்றைக்கி கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பல்லாக வெட்டிட்டு நெய்யில் வறுத்து அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து அந்த கொப்பரை தேங்காவை மாவில் சேர்த்துடலாம். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ இந்த மாவு உன்னியப்பம் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. உன்னியப்பம் செய்கிறதுக்கு பனியார சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு குழியிலையும் ஒரு ஸ்பூன் மாவை ஊற்றிக்கலாம். மேல் பக்கத்தில் இப்படி ஹோல்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுப்போம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுவோம். ஹை ஃப்ளேமில் வச்சா வெல்லம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும். எல்லா அப்பத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். உன்னியப்பம் ரெடி. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான சாஃப்டான உன்னியப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.